அந்த கண்ணனை பத்தி பேசுறத நீ குற்றம். கணவன் வார்த்தை கேட்க போறியா இல்லையா? ஆம்படியா வார்த்தை கேட்க போறியா புருஷன் வார்த்தை கேட்க போறியா? ஆம்படியா யாரு புருஷன் யாரு? ஆம்படியா யாரா புருஷன் யாரா? நீ ஆம்படியா நான் புருஷன். என்ன சொல்ற? இப்படியே பேசிக் கொண்டிருந்த ஐந்து விடுமா? அட ஐந்தாமி யாரால நீலியே அக்கறை கொண்ட சந்தானியே ஐந்தாமி யாரால நீலியே அக்கறை கொண்ட சந்தானியே பங்க பகலிகள் வருவித்து யாராலும் அழிந்து விட்டால் உன் மாங்கல் எழுந்தண்டி. அது மட்டுமா மாங்கல்யம்? அது மட்டுமா அன்றைய தினத்தில் ராஜவசையாக செய்தோம். அது கண்ட பார்க்க வந்த துரியன் தவறு கீழே வீழ்ந்தான். அது கண்டு நகைத்தவள் நீ. அதே புறாமை கொண்டு நகர உப்பு சட்டி வரவோடு அனைத்து அவதரித்துக் கொண்டான். நாடு நகர உப்பு சட்டி அனைத்து அவதரித்துக் கொண்டான். அது மட்டுமல்லாமல் 366 வீதி விழித்துக் கொண்டு மணிமாலை நிக்க வைத்து வஸ்திரத்தை கலைந்தான். அது மட்டும் விட்டானா? மணி மேகலியா? அது மட்டும் விட்டானா? 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம். இதெல்லாம் யாரால? நீ சிரித்தனால் தாண்டி சண்டை. யாரு சூத்தாட்டி? சூதமாடினார். சூதமாடினார். என்ன இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு மதி கட்டு போய் விட்டது.
என்றும் இல்லாமல் இன்றைய தினம் அந்த கண்ணனை உயர்வாகும் உயராகும் எங்க அண்ணன் தம்பி மார்களே தாழ்வாகவோ பேசிக் கொண்டால் ஆகையால் கோபத்தில் அடித்து விட்டீங்க எங்க போறாத தெரியல புறப்படு போறோம் பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சத்தியம் அண்ணா இனி முதல் கொண்டு நான் இங்க இருக்க மாட்டேன் உங்கள் அடைக்கலமே வருகின்றேன் அண்ணா என்னுடைய மனைவியை இளைய தம்பிமாரோடு கூட அடித்து விட்டேன். ஆனால் நாங்கள் திரௌபதியை மனமுறிந்து வாழ்ந்தவர்களுமே எந்த முறை தெரியுமா? ஒவ்வொரு திங்களாக பாவிக்க வேண்டும். ஒரு திங்கள் என்றால் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் இப்படி வாழ வேண்டும். ஆனால் இன்று என் முறை முடிந்து விட்டது. நாளை தினம் பீமன் முறையில் வாழ வேண்டும். என் மனைவி எங்கே என்று கேட்டால் அவனுக்கு என்ன பதில் சொல்வது? கோபம் கொண்டவன் வந்தளித்து வருவான். என்ன ஆபத்து வருமோ சரியில்லை. சரி அர்ஜுனா சென்று வா. என்னப்பா அண்ணாவோட விட்டு சரிப்பா.
துரோபதா என்னை நாடி வந்தால் என்னவென்று கேட்டேன். நாதா, இந்த நாடு, இந்த நகரம், மணிமுடி இவை அனைத்தும் யாரால் கிடைத்தது என்று கேட்டால் நான் என்ன தெரிவித்தேன்? துரோபதா, இவை அனைத்தும் என்னாலையும் எங்க அண்ணன் பீமனால் கிடைத்ததா என்று தெரிவித்தேன். இல்லை நாதா, எங்க அண்ணன் கண்ணனால் கிடைத்தது என்று பேசினார். ஆகையால் கோபத்தில் அடித்து விட்டேன். எங்க போனாலும் தெரியல. நீயும் அடிக்கலாமா தம்பி? என்னன்னா சொல்றீங்க? இதை போலதான் என்னிடத்திலே உரைத்தார். நானும் கோபம் கொண்டு இளைய தம்பிமாரோடு கூட அடித்து விட்டேன். நீங்கள் அடித்து விட்டீங்களா? ஆக நால்வரும் அடித்து விட்டோம். நாளைய தினம் பீமன் வாழ்க்கையில ஈடுபட வேண்டும் அல்லவா? உண்மைதான். பீமன் வந்து கேட்டால் என்ன பதில் உரைப்பது? ஒன்றும் புரியவில்லை அண்ணா. சரி, பீமன் இருந்தா சென்று அப்படியே கட்டும். தம்பி வணங்குகிறேன். என்னடா என்ன மௌனமாகறாங்க? என்ன நடந்தது? என்னடா என்ன செய்ய வேண்டும் மன்னரே? எதுவை போய் முன்னமே என்ன செய்ய வேண்டும் மன்னரே? எதுவை போய் முன்னமே எதிராளி ஆனாங்களா? எதிராளி ஆனால சொல்லு, ஒரு அடி அவன் சொல்லு. என்ன செய்தான் அப்பா? அரண்மனை விட்டு அரசு பேட்டிக்கு வருகையிலே நாம் நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேவலமா பேசிவிட்டார். என்னடா பேசுறாங்க? நாட்டு மக்கள் போகிறாரே தர்மரி அதர்மாட்சி புரிகிறார். தம்பிமார்களை கொன்று தரணியாளுகிறார். அண்ணாவை கொன்று ஆட்சி புரிகிறார் என்று கேவலமா பேசிவிட்டார்.
கருதி கருதி இளைய தம்பமாறு கூடி நான் மனைவி அழைத்து காண போகலாம் வாழ்நாள் பரியந்தம் வனவாசவே கதி வா பிரபுதா போகலாம் என்று அழைத்து மறுத்து என்ன பேசினார்? பகவானை உயர்த்தி உங்களை தாழ்த்தி பேசினார். அதனால் அடுத்து தம்பா அடித்து விட்டா அண்ணா. நீயம்மா உண்மைதான் அண்ணா. ஒரு எண்ணெயா விட்டீங்க. திரௌபதி உங்களை நாடி வந்தாளா இருக்கின்றாளா? யாரு? நம்ம மனைவி திரௌபதி அண்ணா வந்தா கண்ணனை உயர்வாக எங்களை தாழ்வாக பேசுகிறார். உதைச்ச உதைத்தீங்க. அடிச்ச அடித்தீங்க. எங்க போன என்னடா சொல்றீங்க? ஆக இவர் மேல் சுட்டோம். உண்மைதான். மனைவி இல்லாமல் வாழ்ந்தால் நாட்டு மக்கள் நம்ம மதிக்க மாட்டாங்க. அதனால சென்று எங்கிருந்தாலும் பிரபுதா சென்றுவாங்க. மனைவி யார் யார் சொன்னது? நம்ம தான் சொல்லணும். நீங்க சொல்லுனா எனக்கு இவன் இல்லைன்னா இனிமிக்கிற ஆளை பார்த்து போங்க. அண்ணா திரௌபதியோட சேர்த்த 9 மனைவி. திரௌபதி இல்லைன்னா 8 மனைவி. ஒரு மனைவி இல்ல ஒரு மணிச்சு நான் பாத்துக்கிறேன். ஏண்டா திரௌபதிக்கு அண்ணா மனைவி கணக்கு போறீங்களா? சரி பண்ணா வேணும். சீக்கிரம் சென்று திரௌபதியை அழைத்துட்டு வாங்க. அப்படியா அண்ணா? திருபதேசம் புறப்படுங்க. வா திருபதேசம். திருமதியா போயிருக்க மாட்டாங்க. துவாரகாபுரிக்கு பகவான் ஆசிரமம் தான். யாரு அந்த கண்ணை விட்டுங்க? அங்கேயா போனா? அந்த கண்ணை விட்டு இந்த ராஜா பாதம் படலாமா? போகத்தான் வேண்டும். பகவானை பார்த்து மன்னிப்பு கேட்டு மனைவி அழைச்சிடுவாங்க. அப்படியா அண்ணா? போ. புறப்படலாமா? அண்ணனுக்கு சொல்படி என்ன அறிக்கை? அண்ணனுக்கு சொல்படி என்ன அறிக்கை? அதுதான் இருவரை சென்று
காஜி ரவுண்டு போட்டே இருப்பியா? ரவுண்டுன்றா இல்ல ரவுண்டுன்றியே இல்ல ரவுண்டுன்றியாப்பா? ஐயோ என்ன ரவுண்டு பண்ண இல்ல ரவுண்டு கோயந்தான்றியா? எத்தனை ரவுண்டு கோயந்தா தெரியலையா? எத்தனை ரவுண்டும் இல்ல பக்தியா அவ்வளவு கோயந்தான்னு வரையா? எல்லாம் கேக்குறப்பா. இல்ல வாய் கொஞ்சம் கோதலம் பகவானு. அப்படியா? நல்ல பகவானு அதனால அப்படி இருக்கா? என்ன பண்றது? சரி அதையெல்லாம் அகற்றி நல்ல பிறகு வாழு. உன் ஆசீர்வாதம் என்னைக்குமே எனக்கு வேணும். சரி இருந்தாலும் நான் துவாபகத்திலே கௌரவரை ஒழிக்க வேண்டும் என்று கோபால கண்ணனாக அவதரித்தேன். கௌரவர்களை ஒழித்தேன். கௌரவர்னா அதாவது துரியன் கூட்டம் மடிந்தார். துரியன் கூட்டம் மடிந்தார். என்ன அப்படி கோபால கண்ணனாக ஜனித்து துரியன் கூட்டத்தை மடித்து பாரத போரை முடித்து இப்போது அஸ்திராபுரத்தை தர்மராஜாவுக்கு பட்டம் சுட்டி வைத்திருக்கேன். வைத்தீங்க என்ன துரியன் கூட்டலாம் மாறிட்டாங்க. செத்து ஓய்ஞ்சுக்குங்க. 56 நாட்டுக்கு ராஜா யாருன்னா தர்மராஜா தான். தர்மராஜா தான். அப்படி முடிசூட்டியை வைத்து வைத்துண்டு ஆனா எத்தனை வடு பாத்தி? 18 வடு பாத்தி. ஆமா பொழுது விடுந்தால் பிறக்க போகிறது. அவளுக்கு ஆலயம் தேட வேண்டும் பாண்டவாளுக்கு. ஆனால் இதுவரையிலும் மைத்தினருடன் இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்து பாடுபட்டு இந்த பாரத போரை முடித்து அமெரிக்காவை நாட்டை கைப்பற்றி கொடுத்தாரே அப்படி என்று நினைக்கவில்லை. நன்றி என்பது தெரியாமல் வாழ்ந்து வருகிறார் பாண்டவார். நன்றினா நான் தெரியல யாருக்கும். நன்றி மறப்பது நன்று என்று அன்றே மறப்பது நன்றல்ல. அதேதான். அதாவது அது நன்றியை மறக்கலாம். ஏதோ காலப்போக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலை மறக்கலாம். ஆனா அன்னைக்கே மறக்கிறது பெரிய கொடுமை தவறு. ஆனா நன்றி யாரும் மறக்கூடாது என்னைக்குமே. நன்றி மறந்தவன் மனுஷாலே கிடையாது. நன்றி மறப்பது பெருத்த பாவம். அது தெரியாமல் நமக்கு ஆட்சி இருக்கு, செல்வம் இருக்கு, செருக்கு இருக்கு, பணம் இருக்கு, பலம் இருக்கு, படம் இருக்கு. அப்படி என்று ஆட்சி செய்து வருகிறார் பாண்டவர் பஞ்ச பாண்டவர் ஐவர்கள். ஆமாங்க ஐயா. அவர் தான் அப்படி இருக்காங்களே. தங்க இருக்க திரௌபதி அண்ணனால் தான் நமக்கு இப்பேற்பட்ட நலமான வாழ்வு கிடைத்தது. அண்ணாவை சென்று பார்க்க வேண்டும், வாழ்வார்த்தை ஆட வேண்டும், பெற வேண்டும். அப்படி என்று எடுத்துக்கு ஒரு முறையாகும் பார்க்கணும். என்ன இதுவரையில பார்த்தது இல்லை. வாழ்வார்த்தை ஆளுகை கிடையாது. அதாவது கணவனுக்கு ஏற்ற மனைவியாக கட்டுப்பட்டு வாழ்ந்து வருகிறது. கணவனுக்கு ஏற்ற மனைவியா கட்டுப்பட்டு வாழ்ந்து வரணும். அவர் என்னை மறந்தாலும் மனதிலே திறந்துதான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆமா சுவாமி. ஏதோ அழகு குணா ஐயா அவர்கள் பிடி குணா ஐயா அவர்கள் உன்னும் தத்தாமூர்த்தி ஐயா அவர்கள் தத்தாமூர்த்தி ஐயா அவர்கள் அவர்களால் கொடுத்த 1100 ரூபாய் உன்னும் பீமனாக நடிக்கும் எங்கள் குமார் ஐயா ஆசிரியர் நடிக்க சுவோஜயம். என்னம்மா தங்கள் பாதத்திற்கு திரௌபதி நமஸ்காரம் அண்ணா. அண்ணன் பார்வை இப்ப தெரியுதா? ஏனண்ணா? இல்ல பார்க்க முடியுதா இல்ல பேசதான் முடியுதா? என்னால முடியும் அண்ணா. இல்ல உன்னை பார்த்தா என்னிடம் ஏதோ பேருக்கு ஏதோ ஒரு ஒப்புக்கு பேசுற கையாக்குதம்மா. இல்லையண்ணா. இல்லையண்ணா நீ சொல்வது எனக்கு தெரியாத அப்படியும் உணர்ந்தவன் நான். ஆமா. என்னிடம் மறைக்காதே. நீ மறைத்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இருந்தாலும் நீ தவறு செய்து இப்போதாகிலும் என்னிடம் வந்து அடிபடுத்தாய் அல்லவா? அம்மா வாடி வாடி தங்கையே
பார்த்த தங்க வாழி அம்மா வாழி 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 தங்கையே அம்மா மங்களமாய் நீடுழியா நீந்த துக்கம் கொண்டாய் அமரனுடன் பிறந்த தங்க தங்காயே இப்பொழுது ஏன் என்னிடம் ஏன் அம்மா நீந்த துக்கம் கொண்டாய் பார்க்கிறாய் அடிபணிகிறாய் அப்படி இந்த நேரத்திலே அண்ணா அண்ணா என்று இவ்வளவு வேதனையோடு அடிபணிகிறாயே அப்படிப்பட்ட வேதனை என்னமா இருக்கு எனக்கு ஆபத்தண்ணா ஆபத்தண்ணா என்னமா இருக்குன்னு கேட்டனாமா அண்ணா இருக்கவும் போரிக்கவும் இல்லையே பாண்டவரால் எப்பவோ தொல்லையே உனக்காமா தொல்லை இருக்கு ஆமா இப்ப அது வந்து தொல்லை என்று உரைப்பது நான் என்ன நினைக்கின்றேன் வீணாய் வாருந்த போமா ஆமா வேதனை சொல்லாத
அப்படிப்பட்ட தொல்லை யாராலே எதினாலே ஏன் வந்தது சொல்லுமா. அண்ணா அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய என் கணவர் யார் அண்ணா? யாருன்னா என்ன ஆளக்கூடிய சொல்ற யாருன்னு உனக்கு தெரியாதா? பாண்டவரிலே மூற்றவர் உன்னுடைய கணவர் தர்மராஜா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? இன்றைய தினத்திலே நாட்டை சுற்றி நகரவில் வந்தார். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் தம்பிமார்களை கொண்டு தண்ணியாள்கின்றாரே, இவர் தர்மராஜாவா அல்லது கர்மராஜாவா என்று ஏற்றுள்ளார். கேவலமாக பேசியிருக்கின்றார். அதை தாங்காமல் திரௌபதா இனி முதற்கொண்டு நாம் இங்கே இருக்க கூடாது, முன்பதை போலே காணுக செல்லலாமா என்று அழைத்தார். அப்படி நாட்டு மக்கள் கேவலமாக பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு இந்த நாட்டிலே நலமாக வாழ வேண்டும் என்று எனக்கு மனம் வரவில்லை, எண்ணம் வரவில்லை, மனம் தாழவில்லை. அதனால் முன்போல வனவாசமே போகலாம் வருவா என்று உன்னை உரைத்தாரா? அதற்கு என்னமா நீ பதில் உரைத்தாய்? அதற்கு நான் உரைத்தேன், இந்த நாடு நகரம் மணிமுடி அனைத்தும் எங்கள் அண்ணன் கண்ணனால் கிடைத்தது. நீங்கள் அழைத்தால் வரமாட்டேன், என் அண்ணன் கண்ணன் வந்து அழைத்தால் வருவேன் என்று தெரிவித்தேன். கோபப்பட்டு இதான் சத்தம். இதற்குதான் உரைப்பார்கள், என்னற கட்டி எழுத்தர வாசித்திருந்தாலும் பெண் புத்தியோ பின் புத்தி என்று உரைப்பார். உனது கணவர் அழைத்ததற்கு நீ என்ன பதில் சொல்லணும்? நாதா முன்னொரு நேரத்திலே தாயாதி செய்த போராட்டத்தினாலே காட்டிலே சென்று பலவித கஷ்டப்பட்டோம், பலவித கொடுமையெல்லாம் அனுபவித்தோம். அந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து முடிந்து நலமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். நாட்டு மக்கள் என்ன உரைத்தாலும் நமக்கு என்ன, அந்த குறையை தீர்த்து நாம் நலமாக நாட்டிலே வாழலாம் என்று சொல்லியிருந்தா பரவாயில்ல. உன்னுடைய பத்தாமர்களுக்கு நான் இப்போது ஆகாத ஒரு ஆள்கார மாதிரி ஆயிட்டேன். என்ன ஆகாத ஆள் ஆயிட்டேன். அப்படி என்ன உயர்த்தி பேசுனா அவருக்கு கோவம் வந்திருக்குமே. கோவம் வந்து என்ன சொன்னாரா? உங்களை கட்சியாக பேசினா என்ன அழைத்து விட்டார் அண்ணா. தருமனம் அட ஊமை ஊமை ஊரை கிடக்குமா, ஆமா கத்த கிடக்குமா? அப்படியா தருமன் என்ன ஏசி உன்னை பேசினான், பேசி அடித்தானா? ஆஹா 18ஆம் போதியத்திலே மத்திய தேசத்தை ஆளக்கூடிய சல்லிய மகாராஜன் துரியனை ஜனாதிபதி பெற்றுக் கொண்டு தருமனை கொல்ல வேண்டும் என்று வேகமாக வீரமாக ஓடி வந்தான். அந்த சூத்திரத்தை நான் அறிந்த தருமரை அழித்தேன். திடதைரிய கொடுத்தே தருமர் கரத்தாலே ஜல்லியனை மடிக்க செய்தேன். அதை மறந்து விட்டானா? சரி, எப்போது கோபம் வராதவரு அடிக்காதவரு, கோபம் வந்தது ஏற்றினாரு பேசினாரு அடித்தாரு. அவர் கதை ஒரு பக்கம் விடு. அதற்கு இளையவர் பலத்திலே மிகுந்த பீமராஜன் அவன் என்ன சொன்னார்? அவரிடத்திலே சென்று தெரிவித்து அவர் உங்களை இடையன் என்று உரைத்தார் அண்ணா. பீமனா என்னையா இடையான் என்று உரைத்திட்ட அவன் இருமா பையன் என்று உரைத்திட்ட அவன் இருமா பையன் தெரியாதவன், ஆத்திரத்தில் மிகுந்தவன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று பெரியவர் இருப்பார். கோவம் புத்தி மட்டும். யார் ஒருவர் ஆத்திரத்தாலே கோபத்தாலே ஒருவர் சொல்வதை நன்மை சொல்வதை செவியில் ஏற்காமல் அதாவது கோபத்தினாலே பல வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசினால் அவருக்கு தான் அது தீமையாக வந்து முடியும். கோபம் வரணும் புத்தி மட்டும். ஆமா, உன்னை போல அப்படிதான். என்ன இலக்கியாக இடைவெளி பேசினா சரி யாராவது விடுமா? ஆமா, இருந்தாலும் விருதத்தில் வீரமாக இருந்து ராஜாத்தி ராஜா முன்னாடி வெள்ளை வளைத்து விடும் ஆளையிட்டானே எனது வைத்துனன் அர்ஜுனன் அவனை வளைத்தாங்கம்மா. மச்சான் நீங்க தானே வச்சுக்கணும். அவர் என்ன தெரிவித்தா தெரியுமா? உங்களை மடையன் என்று உரைத்தார் அண்ணா. மடையன் என்று உன்னை மடையன் சொல்லிட்டாங்க. மடையன் என்று உரைத்திட்ட
சாதாரண கிடையாது. ஆ. நன்மையை செய்யக்கூடியவன் நல்லவன் போலே தான் இருப்பான். பேசு வார்த்தை அப்படிதான் தெரியும். ஆனா செய்யறதுலாம் மொத்த சீமை தான். கீமதான் என்ன பரத்து சேர்க்கை சரி. உடனிருந்தே கொல்லுமா வியாதின்ற கதையா அப்படி உடனிருந்தே என்ன வேதனைப்படுத்துது. அதான் என் தாத்தா சொல்லுவாரு, எத்தியாதி சொன்னாலும் சிற்றமதி ஏற்கவில்லை. உன்னிடம் இன்னும் வேதம் இல்லை. அப்படி மூவர் இருக்கிறார். அதானே அப்படி ஏன் சொல்றேன், ஏன் அவன் ஒரு நேரத்திலே நேரத்திலே அங்கதான் தேடக்கூடிய கர்ணனை கொள்வதாக சபதம் செய்தான் அல்லவா? அந்த சபதம் முடிக்க வேண்டும் என்று பல்வேறு என்னை தானித்தான் யாது என்று கேட்டேன். மைத்து நான் இங்கே ரதம் விட வேண்டும், ரதத்து மீது அமர வேண்டும், குருக்கேத்திர போக வேண்டும், உண்மைதான் கர்ணனை கொல்ல வேண்டும், சபத்தை முடிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று என்னை அழைத்தான். அவன் வார்த்தையை கேட்டு ரதம் எடுத்து குருக்கேத்திர சென்றோம். ஒருவர் யுத்தம் செய்தார். யுத்தம் செய்தார். யுத்தம் செய்கின்ற வேளையிலே கர்ணனானவன் என்ன செய்தார்? அவன் கரத்திலே உள்ள நாகக்கல்லை அர்ஜுன சிரத்திற்கு நேராக உருவத்து விடுத்தான். வரக்கூடிய நாகவான் அர்ஜுன சிரத்தை கொய்து விட்டால் அர்ஜுன் மாண்டுவிட்டால் அவர் என்ன கதி ஆவார்களோ? ஆமாம் என் தங்கைமாரெல்லாம் நாங்கள் வந்து வாழ்க்கை தவிப்பார்களே, விடுவாங்களே. நான் என்ன செய்தேன்? அந்த நேரத்திலே கதத்தை எனது வலது பாத பெரிய விரலாலே 11 அங்குலம் பூமியில ஆற்றினேன். ஒரு நாள் 11 அங்குலம் பூமியில ரதம் ஆய்ந்தது. ஐந்தது அந்த நாகவான் வந்தது தேசத்தின் மீது மோதி ஆமா ஆவி விடுத்தது. ஆவி காப்பாற்றினே அதை நினைத்தானா? நினைக்கல. இதற்குதான் உழைப்பார்கள், பலனுண்டா செய்தவர்களை நலனுண்டார், நன்மை கடலை பெரியது என்று உழைப்பார். ஒரு ஹிருதயம் செய்யறாங்கன்னா அதை கடைசி வரைக்கும் மறக்க கூடாது. யாரும் மறக்க மாட்டாங்க. யாரும் மறக்கணும், நான் மறக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு தான் இருப்பேன், பார்த்து தான் இருப்பேன், கடைபிடிப்பேன். அதாவது செய்த நன்மையை அதை நினைத்து நன்றியோடு வாழ்வேன், கண்டு மெச்சினேன். அப்படி ஏன் சொல்றேன்? ஏன் அது அந்த செய்த உதவியானது கடலை விட பெரிதான் நினைக்கிறோமா? அந்த உதவி என்னைக்குமே நம்ம ஆய்வு வைக்கும். ஆனா சில பேர் நினைப்பது கிடையாது. அது கால போக்கில் அவளவா படி வச்சு அதை தெரிஞ்சுப்பாரு. அதே போல செய்தார் அந்த அர்ஜுனன். அவன் வந்து விடுமா? அடுத்த பிறகு என்னமாச்சு சொல்மணி? அண்ணா அருமை மிகு அண்ணா உனக்கே புத்தி பாண்ட வாழையே சிதக்கவே சத்தியமோ சத்தியமே மத்திய நன்னா இருந்தாலும் பஞ்ச பாண்டவர்கள் வருவோம் உங்கள் பாதத்தில் விழ வேண்டும் என்று நான் சத்தியம் செய்தேன். இதுவே பாஞ்சாலியா சபதம். என்னமா என்ன சபதம்? என்ன சாதாரண இல்ல கடலில் வைக்குதா? சத்தியம்னா சக்கர பொங்கல். இப்பெல்லாம் சத்தியம்னா சக்கர பொங்கல். முன்னொரு நேரத்திலே செய்தீர். துச்சாதனன் வத்திர கலந்த போது தர்மராஜா போக மற்ற நால்வரும் வீமன் அர்ஜுனன் சகாதேவனை ஒன்று ஆக ஐவரும் ஆமா சபதம் செய்தீர். அந்த சபதத்தை முடிக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன். சபதத்தை முடித்தேன், உனக்கு கூந்தலை முடித்தேன், தருவருக்கு பட்டை சுட்டி வைத்தேன். அப்பொழுது ஆமா
ஆனா இப்போது ஏதோ அவர் அடித்தார் உதைத்தார் ஏசினார் என்று நீ அதோடு வராம என்றைக்கா இருந்தாலும் ஓர் நாள் வந்த வேண்டவர் வத்தாமார்கள் ஏது அண்ணா வாதத்தில் வேண்டும் என்று பாஞ்சாலி சபதம் செய்து சத்தியம் விட்டு வந்துடுறிய. ஆமா இந்த சபதத்தை எப்படி முடிக்கிறது? அதானே அண்ணா 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 எவ்வளவு கஷ்டம் இருக்குது. நீ சாதாரணமா செய்திடுற, அதை நினைத்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வரவங்களாம் சத்தியெல்லாம் சாதாரணமா சொல்லிடுறாங்க. சத்தியம் சரி அண்ணா அண்ணாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று என்ன செய்வேன் அண்ணா? சரி அண்ணாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நீ சபதம் செய்தாய். இருந்தாலும் நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் உனக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் ஒரு சபதம் செய்ய வருகிறேன். என்ன சபதம் அண்ணா? என்ன சபதம்? திங்கத்த கோலத்தில் என்னை பற்றி இகழ்ச்சியாக பேசிவிட்டார் அண்ணா. அண்ணா எப்போது என்ன கேவலமா பேசினாரோ வஞ்ச பாண்டவர் இவர்கள். ஆமா என்றைக்கா இருந்தாரோ ஒரு நாள் உன் பெருமை தெரிய வேண்டும், உனக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உன் பாதத்தில் அந்த வஞ்ச வாண்டவர் ஐவரை விட செய்வேன். இது உனக்காக இந்த அண்ணன் கோபால கண்ணன் எடுத்த சபதம் சத்தியம். அண்ணா 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 கவலைப்படாது. என்ன வார்த்தை சொன்னீர் அண்ணா? நம்பினார் கருவதில்லை நான்கு மலை தீர்ப்பு என்று உரைத்தாய் அல்லவா? அண்ணன் இருக்க நீ யாது ஒன்றுக்கும் அஞ்சாது, அத்திராபுர போகாது. அண்ணா இருக்கும் இல்லத்தில் இருப்பாய். பஞ்சவர் கருவத்தை அடக்கி அவர் ஆணவத்தை ஒடுக்கி நாம் இருவ சபத்தை முடிக்கின்றேன். நீ போயமா? அப்படி அண்ணா போயமா? என்னையா கேவலமா பேசினீர் பஞ்சவரே. இப்போது உங்கள் ஆணவத்தை அறிகுறேன் அறிகுறேன் அறிகுறேன்.
அடக்கி எனது தங்கை சபதத்தையும் என் சபதத்தையும் முடிக்க போகின்றேன் என்று மாய குரத்தி ஆகிறேன்.
என்ன யாரு ஓ நைனோ அரே பட்டே ராஜா பெருமத்ரா கேடா போடி ஓ ஐயே வரா சிங்க யாரு நீ வந்தது ஓ பட்டே ஒரு சிங்கன்றியா யார் நின்ற ఓ నైనా ఓ ನನಗೆ ಯಾವರು తెలుసునా ఎక్కడా తప్పు చేస్తుంದ್ರೆ ఎక్కడా వ్యాపారం చేస్తుంದ್ರೆ అక్కడా గౌక సప్పండ్రా నైనో ఆ సప్పండ్రా నైనో యో ఎవరా ఓ ఎలా ఎలా సప్పుంటారా నాత పుచ్చి సప్పతున్నానే డేడే నటా నాత పుచ్చి సప్పత్యా ఏమా రా నైనో అది పెద్ద మంది సప్పండ్రా పిల్లగాలు సప్పండ్రా అనోచా என்ன வியாபாரம் பண்றாங்க எவ்வளவு காசு கூலி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டு சொல்றாங்க அவங்க சொல்றாங்களாம் ஓ அவன் மொழியில மாமா தெரியலமா எனக்கு నేను ஓ నేనేవా నేనే అన్నాతా ఓ అరవాడు వడ్డండి அரபாடியா అరవాడు అప్ప అప్ప ఓ అరవాడు పెట్టండి డే அரவாடு ஹலோ என்ன அரவாடு கரவாடு நீங்க అరవాడున్నా நீங்க வந்து தமிழரா தெலுங்கு தெரியாதா அப்படின்றாங்கப்பா ஏமா ஏமா நம்மளுக்கு தெலுங்குலாம் தெரியாதுமா தெலுங்குலாம் தெரியாது தமிழ் தமிழ் என்னம்மா தமிழ் தமிழ் தான் అట్నా చెప్పు ஏன்னா ఏవా చెప్పుడానా చెప్పుండ్రాబా ఓ சொல்லு అరే నైనో ఫోన్ సచ్చావా ఫోన్ సచ్చావా నేనా வா ஏமா ஏமா சாப்பிட்டமா சாப்பிட்டா సాగుమా ஒரு பானை பத்தி ఓ కారామణియే ఓ కారామణియే ஏடா ஏடா காராமணி నేనా గ్రామణి ఓ గ్రామణి ఓ కార్మణి ఓ కార్మణి గ్రామణి గ్రామణ నాట్రా நீங்க ஓ நாட்டு டேய் யாருங்க நாட்டுல நாட்டாரு 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 நாய் கூதியே டேய் நாய்க்கிறேன்னு சொல்லு நீ ரெண்டு பேரும் என்னத்தங்கறீங்க நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா சொன்னா தெரியும் சொன்னா தெரியுமா எழுதுறே நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை இது ஆதியில் வந்த உருவம் கிடையாது இது பாதியில் வந்த உருவம் ஆமா ஆதியில் நான் யார் இந்த மண்ணையும் விண்ணையும் போராடியாக வளர்க்கக்கூடிய கஷ்டம் நான் தான் மாய கண்ணனாக இருந்தேன் இப்போது மாய குரத்தியாக வந்திருக்கின்றேன் மாய குரத்தியாக இந்த உருவம் எதற்கென்று நீ கேட்கலாம் ஆனால் இந்த உருவம் எதற்காக வந்து என்னுடைய தங்கைக்காக இந்த உருவம் எடுத்தேன் தங்கைக்காக யாரே பாஞ்சாலி ஆமா என்னுடைய தங்கை திரௌபதா இருக்கின்றவா ஆமா என்ன ஆச்சு தெரியுமா என்ன சொல்லு என்னம்மா துரியான் கூட்டம் இறந்து 18 வருடம் 18 நாட்கள் அப்படி 18 நாளாக 18 வருடமாக இந்த பாண்டவர்கள் என்னுடைய தங்கையும் என்ன வந்து பார்த்ததே கிடையாது இன்று தினம் என்னுடைய தங்கை போராடி வந்தது அண்ணா என்னை காப்பாத்துங்கள் அண்ணா காப்பாத்துங்கள் அண்ணா காப்பாத்துங்கள் அண்ணா காப்பாத்துங்கள் அண்ணா கொண்டு
என்னுடைய பாதத்தில் விழுந்தது. அண்ணா அப்படி என்னுடைய பாதத்தில் வந்து விழுந்த உடனே ஆமா. தங்கா அழ வேண்டாம், ஏனம் அழுகின்றீர், துரியன் கூட்டம் அடிந்து உன்னுடைய கணவர் தர்மபுத்திர மகாராஜா இந்த அஸ்தினாபுரத்துக்கு ராஜா வருகிறார். ராஜா நீ ராணி ஆண்டவரே, இது ஏமா இவ்வளவு கஷ்டம்? ஏன் கஷ்டம்? கஷ்டப்படுற எது கஷ்டம் அப்படின்னு கேட்டேன். எது கஷ்டப்படுறதுன்னு கேட்டுக்க நீ சொல்லுமா. அப்படி கேட்ட உடனே இன்று தினம் என்னுடைய கணவர்மார்கள் எல்லாம் என்னை அடுத்து துன்புறுகிறார்கள். என்னை அடுத்ததும் இல்லாமல் உன்னை கேவலமாக இடையன் என்றும் மறைவு என்று காடை குடியன் என்றும் கம்பளி தடியன் என்றும் பேசுகின்றார். ஆகினால் அங்கிருந்து நான் ஓடோடி வந்து விட்டேன். நான் வருவதில்லை, ஒரு சபதம் செய்து வந்திருக்கின்றேன் சொன்னாங்க. சபதம் செய்திருக்கோன்னு சொல்றீங்க தங்கா, சபதம்னா ஏற்கனவே ஒரு சபதம் செய்தேன், அந்த சபதத்தை முடித்து வைத்தேன். இப்பொழுது சபதம் செய்தியே, அது என்ன சபதம் கேட்டேன். என்ன சபதம் கேட்க? கேவலமாக பேசினார் அல்லவா, என்னை அடித்தார் அல்லவா, என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய பத்தாமர் ஐவரும் பாண்டவர் ஐவரும் அண்ணன் பாதத்தில் விழா செய்யாவிட்டால் என்னுடைய பெயர் பாஞ்சாலி இல்லை இல்லை என்று சபதம் செய்து